Hi students, welcome to Last Minute Max channel. Class 10th exercise 2.6 sums பார்க்க போகிறோம். First sumல find the sum of following, அதாவது ஒரு சீரீஸ் கொடுத்துட்டாங்க, அதில் 40 terms இருக்காமா. அந்த சீரீஸில் சம், அதாவது ஆட் பண்ணி இந்த சீரீஸ் எல்லாம் ஆட் பண்ணால் எவ்வளோ வேல்யூஸ் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்குது, எல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ ஃபார்முலாஸ் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. சால்வ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சீரீஸ் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்பர் ஏன்னு தெரியும். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 3. காமன் டிஃப்ரென்ஸ் என்ன? 7 - 3 இஸ் ஈக்குவல் டு 4. என் வந்து 40 டைம்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ஸோ என் இஸ் ஈக்குவல் டு 40. அப்போ நம்ம ஃபார்முலா என்ன? எஸ்என் இஸ் ஈக்குவல் டு n/2 ப்ராக்கெட்டில் 2a + n - 1 × d. இப்போ கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். n-க்கு 40, a-க்கு 3, n-க்கு 40 - 1, நெக்ஸ்ட்டு d-க்கு 4. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக மல்டிபிள் பண்ண போகிறோம். 2 × 3 6, 40 - 1 39. அப்போ 39 × 4, 39 × 4 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 9 4s are 36, 3 4s are 12, 12 + 3 156. அப்போ 39 × 4 156. இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 162. இப்போ வெளியில் 40/2 இருக்குல்ல, அதை கேன்சல் பண்ணிங்கன்னா 20 வரும். 20 கூட 162 கூட 20 ஆட் பண்ண போகிறீங்க. அப்போ 160 கூட 20 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 2 2s are 4, 6 2s are 12, பேலன்ஸ் 1, 1 2s are 2, + 1 3, 324. ஒரு 0 இருக்கிறதுனால 0. அப்போ 3240. என்னது? எஸ் 40, அதாவது சம் ஆஃப் த 40 டேர்ம்ஸ் வந்து 3240. செகண்ட் சப்டிவிஷனில் 27 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க சீரீஸில் டேட்டாஸ் எல்லாம் எழுதிக்கோங்க. ஏ இஸ் ஈக்குவல் டு 102, d is equal to 97 - 102 - 5, n is equal to 27. அப்போ எஸ்என்னோட ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஃபார்முலா எழுதிட்டு வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். என்னோட வேல்யூ 27/2. நெக்ஸ்ட்டு 2a, ஏக்கு பதிலாக 102, n - 1 27 - 1, dக்கு -5. இப்போ 102 கூட இதை 2 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 204 வரும். 27 - 1 26 -5. இப்போ இந்த 26ஐயும் -5ஐயும் ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ 26ஐயும் -5ஐயும் மல்டிபிள் பண்ணி 26ஐயும் -5ஐயும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா -130. நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 74. 27 2ஆல் கேன்சல் பண்ண முடியாது, அதனால் 74 வர வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கு. வெயிட் பண்ணிவிட்டு அந்த 2-வை 74 கூட கேன்சல் பண்ணலாம். 2 74 கூட கேன்சல் பண்ணும்போது 3 2s are 6, பேலன்ஸ் 1, 7 2s are 14, 37 வரும். இப்போ 27 37ஐயும் மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணலாமா? 7 7s are 49, பேலன்ஸ் 4, 2 7s are 14, 14 + 4 18, 3 7s are 20, 21, பேலன்ஸ் 2, 3 2s are 6, 6 + 2 8. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கி? 999. எஸ்என்னோட வேல்யூ என்ன? எஸ் இங்கே என்ன போட்டுக்கலாம்? 27 போட்டுக்கலாம். 27. எஸ் 27 என்ன? 999. தேர்ட் சப் டிவிஷனில் 6 + 13 + 20 + etc. 97 கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க சீரீஸில் ஏ இஸ் ஈக்குவல் டு 6, டி இஸ் ஈக்குவல் டு 13 - 6 இஸ் ஈக்குவல் டு 7. எல்ல வந்து என்னது? லாஸ்ட் டேர்ம் 97. ஓகே, என் ஃபைண்ட் அவுட் பண்ணுற ஃபார்முலா 3. n இஸ் ஈக்குவல் டு l - a/d + 1. அப்போ கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாம் l இஸ் ஈக்குவல் டு 97 - a இஸ் ஈக்குவல் டு 6 / d வந்து 7. இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 97லேருந்து 6 போச்சுன்னா 91/7 + 1. இப்போ 91ஐயும் 7ஐயும் கேன்சல் பண்ணிங்கன்னா 13 டைம்ஸ் வரும், +1. அப்போ 14. n இஸ் ஈக்குவல் டு 14. இப்போ n இஸ் ஈக்குவல் டு 14. n தெரியும், l தெரியும், a d எல்லாமே தெரியும். ஸோ எஸ்என் ஃபார்முலா என்ன? n/2 a + l. இப்போ என்னோட வேல்யூ 14/2, ஏயோட வேல்யூ 6 + 97, எல்லோட வேல்யூ. ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிங்கன்னா 103 வருது. வெளியில் 1 2 டேபிளில் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா மேலே 7 வரும். அப்போ 7 × 103 இஸ் ஈக்குவல் டு 721. அப்போ எஸ் 14 இஸ் ஈக்குவல் டு 721.